Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் சிசி கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றது பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சிசி கிரீம் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசேஷன். நான் மாமாஎர்த்லேருந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை லோஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். நான் இதுவுமே மாமாஎர்த்லேருந்து நான் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேபி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு டால்கன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காம்பேக்ட் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்மியோட அது. உங்ககிட்ட எந்த ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் பதிலாக இதுக்கு பதிலாக நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணலாம். உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோகோ பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் தனியாக போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசேஷன் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பவுடர் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்ல ஒரு ஃபினிஷ் லுக் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் காம்பேக்ட் அண்டு டால்கன் பவுடர்லாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் அர்ஜென்ட்டில் எங்கேயாவது போகிறீங்க, மேக்கப் போகணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சிசி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். சிசி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட எக்ஸ்பைரி டேட் வச்சு அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வரும். ரெகுலர் மேக்கப் போடுறவங்களா இருந்தால் 1 வீக் வரும். நீங்கள் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்டிங் பண்ணலாம். என் ஹேண்டில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது நல்லாவே பிளெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே ஃபினிஷ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட இதை நீங்கள் சிசி க்ரீம் அப்ளை பண்ணலாம். நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.